பிசி மேக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மிதிவண்டியின் விலை 1500 ரூபாய் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350 ரூபாய்க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் காண்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஒரு மிதிவண்டியோட விலை 1500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 1350 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மிதிவண்டியோட விலை எவ்வளோ? 1500 ரூபா. அதை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 1350 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 150 ரூபா. அப்போ 150 ரூபாங்கிறது தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் இவ்வளோ தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மிதிவண்டியோட விலை எவ்வளோன்னு பார்க்கணும். 1500 ரூபா. அதை போட்டுக்கிறீங்க. மிதிவண்டியோட டோட்டல் விலை எவ்வளோ? 1500 ரூபா. அதை எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? 150 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம தள்ளுபடி அப்படிங்கிறது சதவீதம் காண்றனா என்ன பண்ணுவோம்? தள்ளுபடி சதவீதத்துக்கு பர்சன்டேஜ் போடுவோமா? அப்போ பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. 3 5s are 15. அதேமாரி 3 5s are 15 0. 3 1s are 3. 3 1s are 3 0. அப்போ 10% ஆஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 10% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 150 ரூபா. அமௌண்ட்டில் பார்த்தோம்னா 150 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.